வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். தமிழும் சரஸ்வதியும் சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். ராகினி சாப்பிடாம ரொம்ப அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கிறாங்க. அர்ஜுன் ராகினிட்ட போய் நீ யாரையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்லவே இல்லையே, நீ எதுக்காக அப்செட்டா இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. இத்தனை நாள் எல்லாரு கூடயும் சேர்ந்து இருந்துட்டு இன்னைக்கு யாருமே இல்லாம தனியா எம்டியா இருக்கிற மாதிரி இருக்கு வீடே அப்படின்னு சொல்றாங்க ராகினி. எனக்கு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் ஆகுது, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அர்ஜுன் அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட அப்பாவும் அக்காவும் என்னை விட்டு போறப்ப எனக்கும் இதே மாதிரி தான் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா நான் நினைச்சா கூட அவங்கள மறுபடியும் திருப்பி பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். என்னைக்காவது ஒரு நாள் அத்தையும் மாமாவும் கோபம் குறைஞ்சு உன்னை பார்க்க வருவாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். நானே உனக்கு ஊட்டி விடுறேன் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாரு. அடுத்ததா தமிழ் வீட்டுல நடக்கிறத காமிக்கிறாங்க. தமிழ் அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ் பெட்ஷீட் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராரு. தமிழ் ரெடி ஆயிடுச்சா சரஸ்வதி அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரெடி ஆயிருங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ்வதி. வசுட்ட உனக்கு ஏதாவது கஷ்டமா இருக்காமா இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாரு தமிழ். ஏன் எல்லாரும் என்கிட்ட இந்த கேள்வியை கேக்குறீங்க அப்படின்னு வசு கேக்குறாங்க. தமிழ் சொல்றாரு, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப இந்த மாதிரி வீட்டுலதான் வளர்ந்தோம், அதே மாதிரிதான் சரஸ்வதியும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நீ பெரிய வீட்டுல வசதியா வாழ்ந்த பொண்ணுமா அப்படின்னு சொல்றாரு. வசு சொல்றாங்க, பெரிய வீட்டுல இருந்தா மட்டும்தான் சந்தோஷம்னு இல்லை, இப்ப நான் என்னோட ஃபேமிலி கூட சேர்ந்து ஒன்னா இருக்கிறேன், எனக்கு இதுதான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா சாப்பிட்றதுக்காக சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க சரஸ்வதி. உன்னை மறந்துட்டேங்க, நம்ம வீட்டுல தட்டு கம்மியா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, நாங்க 2 பேரும் லேட்டா சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சரஸ்வதி சொல்றாங்க. நமச்சி சொல்றாரு, இந்த வீட்டுக்கு வந்த முதல் நாள் சரஸ்வதி உருண்டை பிடிச்சு நம்ம நிலாசோர் சாப்பிட்டோம்ல, அதே மாதிரி எல்லாரும் இப்ப சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாரு. நடேசன் சொல்றாரு, இது ரொம்ப நல்ல யோசனையா இருக்குதே அப்படின்னு சொல்றாரு. பசங்களாம் சின்னதா இருக்கிறப்ப நீ உருண்டை பிடிச்சு கொடுப்பையே கோதை, அதே மாதிரி பிடிச்சு கொடு, நம்ம எல்லாரும் நிலாசோர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. கோதையுமே இப்போ சாதம் வச்சு உருண்டை பிடிச்சு கொடுக்குறாங்க, எல்லாருமே வாங்கி சாப்பிடுறாங்க. தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க, ஆனா தமிழ் யோசிச்சுட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருமே வாங்கி சாப்பிடுறாரு. கார்த்தி இப்போ ஃபீல் பண்ணி அழுறாரு. அர்ஜுனை நான் தான் முழுசா நம்பினேன், நான் தான் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன், என் மூலியமா தான் அவன் வீட்டுக்குள்ள வந்தான் அப்படின்னு சொல்றாரு. கம்பெனி விஷயத்துல கூட நிறைய விஷயங்கள் அவன் சொல்றத நான் அப்படியே கேட்டிருக்கேன், உங்களை கூட நான் நம்பலனே அப்படின்னு சொல்றாரு. நம்ம குடும்பம் இந்த நிலைமையில இருக்குதுன்னா அதுக்கு காரணம் நான் தானே அப்படின்னு சொல்லி அழுறாரு. தமிழ் சொல்றாரு, ஆரம்பத்துல கூட சரஸ்வதி அர்ஜுனை நம்பாதீங்கன்னு சொன்னா, ஆனா நான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நம்ம எல்லாரையும் நம்ப வச்சு அவன் ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்றாரு. நம்ம சுத்தி என்ன சூழ்நிலை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம நடந்துப்போம், அதனால அதை நினைச்சுலாம் யாரும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்காக மன்னிப்பு கேட்கணும்ன்ற கூட அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா ராகினிட்ட ஜூஸ் கொண்டு போய் கொடுக்குறாங்க அர்ஜுனோட அம்மா. எனக்கு எதுவும் வேணாம், என்ன தனியா விடுங்க அத்தை அப்படின்னு சொல்லிடுறாங்க ராகினி. அர்ஜுனோட மாமா சொல்றாரு, சொத்தெல்லாம் நம்ம பேர்ல வந்துச்சு, நம்ம கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இருக்க முடியலையே, ராகினி ஏன் இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு கேக்குறாரு. உங்களுக்காக வாங்கின கேக் கூட கட் பண்ணாம அப்படியே இருக்கு, நான் நிறைய வெடி கூட வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுன் சொல்றாரு, இதெல்லாம் எடுத்துட்டு நீங்க மாடிக்கு வாங்க, நான் ராகினியை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நடந்ததை நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத ராகினி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, என் கூட வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போறாரு. அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, குடும்பம்னா சண்டை வரதாம செய்யும், அதனால விசேஷ நாள்ல கொண்டாடாம இருக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம 1 வருஷம் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்திருக்கிறோம், அதை கொண்டாட வேணாமா ராகினி அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். அர்ஜுனோட மாமா வெடி வான வேடிக்கை எல்லாமே போடுறாரு. சத்தம் கேட்டு தமிழ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து பாக்குறாங்க. உங்க எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு அவங்க எப்படி வெடி போட்டு கொண்டாடுறாங்க பாத்தியாப்பா அப்படின்னு அமைச்சு சொல்றாரு. அர்ஜுன் மாமா சொல்றாரு, அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து நல்லா வைத்தறிச்சல் பட்டிருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு தானே இந்த அமர்கலமே அப்படின்னு சொல்றாரு அர்ஜுன். அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.